அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 19வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 18 பகுதிகளில் 1938 தொடங்கி 1970 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன, அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன, தோல்வியடைஞ்ச படங்கள் என்னங்கிறத ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இது. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 18/10/1976 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நீரும் நெருப்பும். மக்கள் தினம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அசோகன், சோ நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஆர்.கே. சண்முகம், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் பா. நீலகண்டன். கார்சிகன் பிரதர்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தை 1949 எஸ்.எஸ். வாசன் எம்.கே. ராதா அவர்களை வச்சு எடுத்தார். அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற பேரில் எம்.கே. ராதா டெவலப் பண்ணப்படாது. இதே கதையை தான் திரும்ப மக்கள் தினம் எம்ஜிஆர் 1971 நீரும் நெருப்பும் எடுத்தார். ஒரு படத்தோட ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல மக்கள் தினம் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய முனைப்பை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இதை நான் ஒரு கம்பேரிசன்லாம் பண்ணல நான். ஏன்னா எம்.கே. ராதாங்கிறவர் மக்கள் தினம் எம்ஜிஆரோட குரு மாதிரி. எம்.கே. ராதா கிட்ட மக்கள் தினம் எம்ஜிஆர் ஆசீர்வாதம் வாங்குற புகைப்படம்லாம் இணையத்தில் இருக்குது. ஏன்னா மக்கள் தினம் எம்ஜிஆருக்கு சின்ன வயசில் சாப்பாட்டு கஷ்டப்பட்ட போது அவருக்கு உதவியவர் எம்.கே. ராதா. அதனால் இந்த இடத்துல நான் எம்.கே. ராதாவையும் மக்கள் தினத்தையும் நான் கம்பேர் பண்ணல. ஆனால் ஒரு காட்சி, ஒரு ஹீரோ எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகாது அப்படிங்கிறத அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்.கே. ராதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு அரண்மனையில் ஒரு டான்ஸ் நடந்துட்டுருக்கோம். அதை எம்.கே. ராதா உட்காந்து பார்க்குற மாதிரி தான் அந்த ஷார்ட் அவங்கள வச்சுருப்பாங்க ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. இதே காட்சி நீரும் நெருப்பும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் 2 எம்ஜிஆர், கரிகாலன் ஒரு எம்ஜிஆர், மணிவண்ணன். இந்த கரிகாலன் எம்ஜிஆர் காட்டில் வளர்வார், மனோகர் வளர்த்திட்டு இருப்பார். இன்னொரு எம்ஜிஆர் அரண்மனையில் இருப்பார். இங்கே மனோகர் அந்த சின்ன பையனுக்கு கத்தி சண்டை கற்றுக் கொடுப்பார். கத்தி சண்டை போட்டுக்கிட்டே வரும்போது கேமரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக கைகிட்ட ஜூம் பண்ணுவான். அப்படியே கை பெருசாகும். பார்த்தா அதுலேருந்து எம்ஜிஆர் வருவார். எம்ஜிஆர் மனோகர் சண்டை போடுற மாதிரி. அப்போவே தேட்டரில் விசில் சத்தம் பறந்துட்டுருக்கும். எம்ஜிஆர் மனோகரும் சண்டை போடுற அந்த சீன் இருந்துட்டு அந்த சீன் பார்த்தா கட் ஆகிட்டு நேராக அரண்மனையில் மக்கள் தினம் எம்ஜிஆர் இன்னொருத்தர் மணிவண்ணன் கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா, அவர் கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காட்டுன்னு அந்த பாடலோட அறிமுகமாவார். இதுக்கே இங்கே விசில் கிளம்பிட்டு இருக்கோம். அந்த பக்கம் அந்த எம்ஜிஆர் காமிச்சோடனே கைத்தட்டல், விசில், தேட்டரில் தூள் கலப்போம். ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல மக்கள் தினம் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த காட்சி அமைப்பை சொல்கிறேன். இந்த காட்சியில் மக்கள் திலகத்தோட வால் வீச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படம் சண்டை காட்சிகளுக்கு மிகவும் பேர் பெற்ற படம். 2 எம்ஜிஆரும் போடுற ஃபைட்டு, கிளைமேக்ஸில் வில்லன் அசோகனோட மக்கள் திலம் எம்ஜிஆர் போடுற அந்த வால் சண்டை, 2 கையில் 2 வாழை வச்சுட்டு ஃபைட் பண்ணுவார். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஃபைட்டு. சண்டை காட்சிகளுக்கு பேர் பெற்ற படம் நீரும் நெருப்பும். 6 பாடல்கள் படத்தில் 6 பாடல்கள் இருந்தாலும் கண்ணி உறுத்தி மடி அந்த பாடலும், கடவுள் வாழ்த்து பாடும் இந்த 2 பாடல் மட்டும்தான் ஹிட் ரகமாக இருந்தது. இத்தனைக்கும் மெல்லிசை மன்னரும் எம்ஜிஆரும் சேர்ந்த காம்பினேஷன். ஆனால் ஹிட்டானது இந்த 2 பாடல்கள் மட்டும்தான். 1976 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் பாபு. சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி, பாலாஜி, வெண்ணிராடை நிர்மலா நடித்த இந்த படத்தின் பாடல்கள் கவிஞர் வாலி, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், தயாரிப்பு டைரக்ஷன் ஏ.சி. திருலோகச்சந்தர். ஓடையில் நின்று அப்படிங்கிற மலையாள படத்தோட ரீமேக் தான் இந்த பாபு. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் இதோ எந்த தெய்வம் முன்னாலே, வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படத்தில் அமைந்தது. சிறந்த படத்திற்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு இந்த படத்துக்கு கிடைச்சது. அதே போல் 1971 சிறந்த படம்னு சொல்லிட்டு இந்த படத்தை தேர்ந்தெடுத்து சென்னை சினிமா ரசிகர்கள் சங்கம் சார்பாக ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி படம். 100 நாட்கள் ஓடியது. 18/10/1971 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை. ஜெய்சங்கர், உஷா நந்தினி, எம்.ஆர்.ஆர். வாசு, நாகேஷ் நடித்தது இந்த படம். உஷா நந்தினி இந்த படத்தின் மூலமாக தான் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இந்த படத்தின் கதை சுப்பு ஆறுமுகம், டைரக்ஷன் ராமண்ணா, பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இன்று முதல் செல்வம் இது, ஏண்டா ராஜா, என்ன வேணும் போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள், அந்நாளிய சூப்பர் ஹிட் பாடல்களோடு
இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. கடந்த பதிவில் சொல்லியிருப்பேன், 1971ஆம் ஆண்டு தீபாவளி ரிலீஸில் முன்னணி நடிகர்கள் படத்தை விட ஒரு பக்தி படம் நல்லா ஓடிந்ததுன்னு. அது என்ன படம்னு பார்க்கலாம். அந்த படம் தான் ஆதிபராசக்தி. ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, பத்மினி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, இசை KV மகாதேவன், டைரக்ஷன் KS கோபாலகிருஷ்ணன். ஆத்தாடி மாரியம்மா, சொல்லடி அபிராமி, வருகவே வருகவேன்ட்டு எல்லா பாடல்களுமே பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய பாடல்கள். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருந்தது. 175 நாட்கள் ஓடியது. நீரும் நெருப்பும், பாபு, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, இந்த 3 படங்களை விட அதிகமான வசூல் செய்த படம் ஆதிபராசக்தி திரைப்படம். 1972ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ஒரு படம் வெளிவந்தது. இந்த படமும் பக்தி படம் தான். இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைந்தது. எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் ஓடிட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த பாடல்கள் எல்லாமே. அந்த படம் என்ன, அந்த பாடல்கள் என்ன, ஜஸ்ட் ஒன் டே வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.